தலைவலி நமக்கு வந்தாலும் கஷ்டம், நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு வந்தாலும் கஷ்டம் தான். ஸோ இந்த தலைவலின்றது ஒரு நோய். அந்த நோயை எளிமையான முறையில் நம்மளோட பிரேம்வேல் சர்வநிலையம் ஆயுர்வேத வைத்தியசாலையில் குணமாக்க முடியும். பொதுவாக தலைவலி ஒரு 3 காரணங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று, சைனஸ் அதிகமாகி மூக்கு அடைப்பு ஏற்பட்டு பிரெயினுக்கு தேவையான ஆக்சிஜன் லெவல் கரெக்டாக போகாம வரக்கூடிய ஒரு தலைவலி. இரண்டாவது கிளஸ்டர் தலைவலி, அதாவது நமக்கு கண் புருவத்துக்கு மேல இருக்க நரம்புகள் அதிகமாக சுருக்கம் ஏற்பட்டு அதனால ஏற்படக்கூடிய வலி தான் கிளஸ்டர் வலின்னு சொல்றோம். மூணாவது மைக்ரேன், பெடனிலேருந்து ஆரம்பிச்சு தலை ஃபுல்லா ஃபார்ம் ஆகி ஒரு பக்கம் ஃபுல்லா நரம்பு பாதிக்கப்பட்டு அதனால வரக்கூடிய ஒரு தலைவலி தான் மைக்ரேன் சொல்றோம். இந்த 3 முறையும் எளிமையான முறையில் குணமாக முடியும். சைனஸை ரெக்கவர் பண்ணா உள்ளக்க பாலிப்ஸை குறைச்சா ஆட்டோமேட்டிக்கா சைனஸ் ஹெட்டே குறைஞ்சிடும். கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் நர்வஸை சப்போர்ட் பண்ணி நர்வஸை ஸ்ட்ராங் பண்ணா ரெக்கவர் ஆவாங்க. நம்ம ஒத்த தலைவலி பொறுத்த வரைக்கும் செர்விக்கல் டைட்னஸ் ரிலீவ் பண்ணி பிளட் சர்க்குலேஷன் பிரெயினுக்கு சப்போர்ட் பண்ணா கட்டாயம் ரெக்கவர் ஆக முடியும். இப்படி ஆயுர்வேதத்தில் வாத பித்த கபத்தை அழகா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. எங்களோட பிரேம்வேல் சர்வநிலையம் வைத்தியசாலையில் இந்த தலைவலியை பஞ்சகர்மான்ற மூலமா ரொம்ப அருமையா ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறோம். பஞ்சகர்மால முக்கியமா ஷிரோ அபியங்கம் சொல்றோம், ஷிரோ வஸ்தின்னு சொல்றோம். நசியம் சில ட்ரீட்மெண்ட் மூலமா அந்த உள்ள இருக்க நரம்புகளை டைலேட் பண்ணி டாக்ஸிசிட்டி எப்பவும் நரம்புல உண்டாக்கூடிய நச்சுத்தன்மை அந்த நீரோட தன்மையை சளியா மாத்தி வெளியே கொண்டு வந்து உங்க நரம்போட எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குற முறையை சொல்லி கொடுத்து அதே சமயத்துல யோகா மூலமாவும் உங்க கவுன்சிலிங் மூலமாவும் எப்படி நம்ம நரம்போட பலப்படுத்த முடியுன்றதும் உள்ள மருந்து மூலமா அதை எப்படி ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ இந்த மெத்தடை கரெக்டா சொல்லி கொடுத்து எளிமையான முறையில் ஈஸியா ஒரு தலைவலி ஒரு பெரிய நோயே இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அது குணமாக்க முடியும்.